வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்வீட், அதாவது பாதாம் ஹல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத சிம்பிளாக நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்காக ஒரு 250 கிராம்ஸ் வந்து பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி அசுக்குனாலே உங்களுக்கு தோலை வந்து அழகாக வந்து அப்படி வந்து நீங்கள் எடுத்துடலாம். அது மாதிரி இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எஸ், இந்த பாதாம் பருப்பை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த யூனிட்டை வந்து நான் வந்து சூடு பண்ணுறேன். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இதை அப்படியே இதில் போடுறேன். இந்த 250 கிராம்ஸுக்கு 150 கிராம்ஸ் வந்து சுகர். இந்த அரைச்சி வச்ச பாதாமில் அந்த சுகர் போட்ட உடனே அப்படி கொஞ்சம் லோயர் மீடியம் ஃப்ளேமில் வச்ச உடனே அந்த சுகர் வந்து அப்படியே மெல்ட் ஆகும். இதை அரைக்கும் போது நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. கொஞ்சம் இதுக்கு தேவையான பாலை ஊற்றி அரைக்கிற அளவுக்கு எவ்வளோ பால் தேவையோ, ஒரு 50 ml லெஸ் தென் 100 ml, அதை மட்டும் இப்போ பால் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிருக்கிறோம். இந்த சுகர் வந்து அப்படியே மெல்ட் ஆகுது பாருங்கள். எக்காரணம் ஒன்று இதை அடிபிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கலருக்காக கொஞ்சம் போல் இது குங்குமப்பூ வந்து ஒரு 1/4 டம்ளர் பாலில் வந்து ஊற வச்சுருக்கிறேன். அதை சேர்க்குறேன் கலருக்காக. சப்போஸ் இல்லை பாதாம் பருவா வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் பத்தாது அப்படின்னா ஒரு துளி மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஸ்மெல் வந்து 100% வரவே வராது, பட் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ எந்த ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்க்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் அப்படி ஒரு பிஞ்சு அந்த ஸ்வீட்டை வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆகையினால ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். பாருங்க, சுகர் கம்ப்ளீட்டாக அந்த பாதாம் பேஸ்டோடு மிக்ஸ் ஆகிட்டுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் வந்து டோட்டலாக இதுக்கு 100 கிராம்ஸ் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். மீதி இருக்கிற நெய்யும் அப்படியே ஊற்றிடுறோம். அப்படி கிண்டுங்க. இன்னும் ஒரு 5 minutes. டோட்டலாக ஒரு மேக்ஸிமம் 20 minutes, 15 to 20 minutesல இந்த பாதாம் ஹல்வா நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பாருங்க, அழகாக அப்படி ஒட்டாமல் வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அதான் ரொம்ப சிம்பிளாக ஒரு பாதாம் ஹல்வா நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுங்கிறத அழகாக நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஆனால் டேஸ்ட் வந்து நாங்கள் டேஸ்ட்டு பார்த்தோம், சான்ஸே கிடையாது. எக்ஸலண்டாக இருக்குது. அப்படியே ஒரு மவுத் வாட்டரிங் சொல்லுவாங்கள்ல, உள்ள வச்சாலே அப்படியே இறங்குது. அந்த சுகரு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய டோட்டல் காஸ்ட் எனக்கு என்ன ஆச்சுதுங்கிறத இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். இது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 600 கிராம்ஸ் ரிசல்ட் வந்துருக்குது. பாதாம் ஹல்வா 310 rupees தான் எனக்கு டோட்டல் காஸ்ட் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஆச்சுது. இதே இது நம்ம ஒரு 1/2 kg நம்ம வெளியே போய் வாங்குறதா இருந்தால் கூட 750 to 800 rupees ஆகும். ஸோ எவ்வளவு பணம் வந்து நமக்கு வந்து மிச்சம் ஆகுதுங்கிறத பார்த்துங்க. ப்ளஸ் ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு நாமளே செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் அன்பு இதில் சேர்ந்து வருது. ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டை நீங்கள் கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ 100% நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு பாதாம் ஹல்வா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.